அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இங்கே முக்கியம். போன முறையே இப்படி ஒரு முயற்சி பண்ணாங்க இவிஎம் வச்சு அடிக்கிறதுக்கு. ஆனால் அது வேற ஒரு விதத்தில் முறியடிக்கப்பட்டது. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, இந்த எஸ்ஏஆர் அவங்களை கை கொடுத்துருச்சு, தூக்கிட்டாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாரு மோடி, இவங்கள வெளிநாட்டவர்கள் அப்படின்றாரு. யாரு? முஸ்லீம்கள் ஆண்டாண்டு காலமாக இங்கே வாழறவங்கள வெளிநாட்டுக்காரர்கள்ன்றாரு. ஆனால் எஸ்ஏஆர் நடவடிக்கைக்கு அப்புறம் டிராஃப்ட் வெளியிட்டாங்க. பீகார்லையும் சரி இங்கேயும் சரி ஒரு வெளிநாட்டவர் கூட அவங்க அடையாளப்படுத்தலை. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது வச்சு பாருங்க. ஸோ இஸ்லாமியர்களை நீக்கிவிட்டு கிடைத்த வெற்றி அது. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீர்காழி போன்ற இடங்கள், ஈரோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுத்து நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்லாம் அனுப்புனாங்க தேர்தல் ஆணையம். அதெல்லாம் கடைசி வரைக்கும் என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அது முக்கியமான ரோல்னு முக்கியமாக நம்புறீங்க. இவிஎம் ஒரு பெரிய ரோல். ஆமாம், இவிஎம்க்கு அப்புறம் வந்துட்டு வாக்காளர் பட்டியல். இப்போ தமிழ்நாட்டில் கூட தேர்தல் 23ஆம் தேதி முடிஞ்சிச்சு. வாக்கு என்ற அன்னைக்கும் முன்னாள் தான், அதாவது 21ஆம் தேதி தான் இவங்க என்ன சொன்னாங்க, அதாவது 4ஆம் தேதி இல்லையா, 2ஆம் தேதி இவங்க வந்துட்டு ஒரு வாக்காளர் பட்டியலுடைய வாக்களித்தவர்களுடைய விவரத்தையும் சொல்றாங்க. அது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன் அதை சொல்லாத இருந்தாங்க? பதில் இல்லை இதுக்கெல்லாம். அவங்களுடைய வசதிக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு எதை வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஒவ்வொரு தொகுதி வயசு எவ்வளவு பேர் எவ்வளவு ஓட்டு போலாச்சு அப்படின்ற விவரமே அவங்ககிட்ட கிடையாது. 2ஆம் தேதி தான் அது அடிக்கப்படுகிறது. சரி, இனி மேற்கு வங்கம் எப்படி இருக்கும்? அதாவது நான் பிஜேபி ரீஜிம்னா தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், இது 3 தான் ரொம்ப விட்டல் ரோல் பிளே பண்றது. கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்தா கூட அந்த ரெண்டு தேசிய கட்சியும் இல்லாம வீரியமா மாநில கட்சிகள் இருக்கிறாங்க. இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வரதே காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தான் இந்தியா முழுக்க பெரும்பாலும். இந்த நிலையில் சிபிஎம் கேரளாவில் இருந்துச்சு. அது ஐடியாலஜிக்கலாவே இந்துத்துவாவை எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட கருத்தியல் ஐடியாலஜிக்காவே ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு. ஸோ பிஜேபிக்கு ஐடியாலஜிக்கல் ஃபைட். மம்தா வந்து ஐடியாலஜிக்கலா இந்துத்துவத்துக்கு ஃபைட்டோ இல்லையோ, பட் பிஜேபிங்கிற பவருக்கு அது எதிராக இருந்தாங்க தொடர்ச்சியா. இல்லை, அந்த மக்கள் சார்ந்த ஒரு அரசு அவங்க நடத்துறாங்க. நீங்க அதான் பார்க்கணும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எப்படி நம்ம மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றிச்சோ அதே மாதிரி மம்தா அங்கே நிறைவேற்றிருக்கிறாங்க.